வெக்கப்படப்படாது. நல்ல கையை தட்டலாம், கலகலப்பா இருக்கலாம். இது ஐயாவுடைய நிகழ்ச்சி. சாமி கந்தை முருகன் சொல்ல மாட்டேன், ஆனுமா பேச்சியம்மா முத்தம்மா முத்தாரம்மா இப்படி எல்லாம் ஒவ்வொரு சாமிக்கு பெயர் உண்டு. இது மட்டும் என்ன ஐயா? அதான் நம்ம குடும்பத்துல பெரியவங்கள ஐயான்னு கூப்பிடணும் இல்லையா? ஒரு இறைவனையே சொந்தமாக்கி கொண்ட ஒரு அற்புதமான வழிபாட்டுக்காரர்கள் நாம. நம்ம அப்ப நம்ம ஐயா இல்லையா? இது மாமா, அது சித்தப்பா, இது பாட்டா, இது பாட்டிப்போம். ஆனா எல்லாருக்கும் ஒட்டுமொத்த அப்பா யாருன்னா கைகுண்ட சாமி. இந்த அற்புதமான இறைவன் எனக்கும் ஐயா, என் மகனுக்கும் ஐயா. இப்ப நமக்கு எல்லோருக்கும் யாருதான்? அவன் தானே. அந்த அற்புதமான உணர்வை கொடுத்த இறைவனுடைய பிள்ளைகள். எந்த நாளிலும் நாம் நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் ஐயா. என்ன கேட்டமோ அத்தனையும் கொடுப்பார். என்ன அவருடைய வழி கொஞ்சம் கடினமா இருக்கும். போற பாதையில சரியா போனா அத்தனை வெறும் ஜெயிப்பு. பாதை மட்டும் சரியா நடக்கலன்னா ஜெயிச்சதும் கிடையாது, தோல்வியும் கிடையாது, நடுமட்டத்தில் இருக்கும். ஏன்னா விடமாட்டார் நம்ம அப்பா, என்னைக்கும் கைவிட மாட்டார். ஆனா கண்டுக்க மாட்டார். இருந்தா நம்ம வழியில சரியா வரலையே, சரி போட்டு அந்த போட்டு அவர் ஒண்ணும் ஜெயிக்கல. அப்ப நாம ஜெயிக்கணும்னா அதை பற்றி பிடிக்கணும். நாம எப்படியோ போனாலும் சரிதான்னா கண்டுக்காம போகணும். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு மும்பை மாநகரம் வரைக்கும் சென்று வந்திருக்கிறோம். ஐயாவுடைய புகழ் எங்கே பாடப்பட்டாலும் அங்க தேனியுடைய தாடிலே அடர்ந்திருக்கிற தேனீக்கள் போல இன்று ஐயாவளி மக்கள் அடர்ந்து பிடிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. காரணம் பகவான் சாதாரணமானவர் அல்ல. அவன் எப்படி இல்லாம இருக்கிறார். இந்த உலக சூத்திரமான இறைவன் அவன். ஆனா பார்க்க எப்படி இருந்தா நான் ஆண்டி மாயாண்டி பண்டாரத்துக்கு பிள்ளைங்க யாரு? பண்டாரம் தானே. ஆண்டி பெற்ற பிள்ளைகள் ஆண்டி தானே. ஆனா ஐயா பிள்ளை ஆண்டி பெற்ற பிள்ளைகள் ஆண்டி பெற்ற பிள்ளைகள் தான் அரசாட்சி ஆகுகிறார். இன்னைக்கு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நீதி என்ற ஒரே சத்தியத்திற்குள் இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்து மதத்துக்குள் ஒரு சிறந்த வழி அது ஐயாவே இல்லையா? நாடார் பையன் நாடார், தேவர் பையன் தேவர், பள்ளம் பையன் பிள்ளை, பழையன் பையன் பழையன், இப்படின்னு ஒரு நீதி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தேவர் வகையாரா முத்தாரம், நாடார் வகையாரா சொல்ல மாட்டேன், பண்டர் வகையாரா ஐயனாரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு எந்த சாதிக்கும் சொல்ல முடியாத ஒரே ஐயா வைகுண்டம் திருப்பதி என்று சொல்லக்கூடிய நிலை என்று நமக்கு கொண்டு. ஆனால் ஒட்டுமொத்தமா நம்ம கிட்ட விலகிட்டா போல அந்த சாதிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு. அதையும் விட்டுட்டா உண்மையிலே நம்ம நல்லா இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. ஐயாவுடைய பிள்ளைகள் சிறப்பானவர்கள். அவரே சொல்கிறார், சங்க கூட்டம் என்னமோ சாதிக்கிறோம், எப்படி எப்படியோ வீடு கட்டுறோம், எப்படி எப்படியோ மாடம் கட்டுறோம். ஆமா, சாப்பாடா டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுறோம். அதுவும் எப்படி வெள்ளி தட்டில் தான் சாப்பிடுறோம். எப்படா சோத்து போடு நெய்யா நல்லா ஊத்து பெருசு குழைச்சு நல்லா அடிச்சு மூந்து திங்குறோம். இதெல்லாம் சாப்பிட்டு கம்முனு கக்கூசில் போய் 3 மணிக்கு தோச்சுக்குவோம். இவ்வளவும் செய்து நாம ஒரு நாள் நீட்டி கட்டில கிடப்போம். தூக்குவார் இல்ல, தொடப்பார் இல்ல, திருவார் இல்ல. அந்த வீடு நம்ம கூட வருமா? வராது. நெய் வச்சு சோறு சோறு நம்ம கூட வருமா? வராது. இல்ல டீ ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டோம் அது நம்ம கூட வருமா? வராது. இல்ல போட்டுதான் அனுப்புவானுங்களா? சிலவன் அதையும் உரிடுவான். நல்ல செட்டா இருக்கு, நாளை போட்டுக்கலாம். கிழவன் செத்துதான் போனான்னு வேட்டிய கட்டல உண்டா இல்லையா?
வீடு ஒரு தான் நினைப்பான், எப்பா தொலைஞ்சேனா 15 லட்சம் ரூபா வீடு மிச்சம். இந்த கிழமை ஒரு தனக்கு எடுத்து வச்ச மாட்டேன்னு ஏதோ நமக்கு மிச்சம்னு சொல்றானா? யாருக்காவது மன விருப்பத்தோட வாழ்றோம். அன்னைக்கு இந்த இருக்கிற காலத்துக்குள்ள என்னென்ன பாடலாம் பட்டோம். சொத்து போன ஏதாவது வருதா? பகவான் கேட்டார கீதையிலே, எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, எதை கொண்டு போக போறாய் நீ சுமப்பதற்கு. இன்று எது உன்னுடையதோ அது நாளை இன்னொருடையது. நான் கட்டின வீடு எனக்கு சொந்தமா இருக்குமா? நாளை என் பையன் இருப்பான், அடுத்த அவன் பையன் இருப்பான், இதுன்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவன் என்ன செய்யறான்னு யாரோ கண்டமா தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியுமா? நாளை என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமா? இது தெரியாம நம்ம ஆள் எப்படி இருக்கான்? நீ பெரிது நான் பெரிது நிச்சயம்